தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் திரு ரவி அவர்கள் மாற்றப்பட இருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. அது உண்மைதானா? இந்த தீர்ப்புக்கு பிறகு ஒரு முக்கிய ஆலோசனையில் அமித்ஷா ஈடுபட்டிருப்பதாகவும் அடுத்த வாரத்திற்குள் புதிய ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற மாதிரி டெல்லியில இருந்து முக்கியமான தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஜூலை மாதம் வரைக்கும் அவருக்கு பதவி இருக்கு. இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இவருடைய ஆளுநரை தாண்டி இவர் செய்த அரசியல்ங்கிறது மிகப்பெரிய அளவு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு போயிருச்சு. எந்த ஆளுநருக்குமே இந்த அளவுக்கு எதிர்ப்பு கிடையாது. அப்படிங்கும்போது தேர்தல் அடுத்த வருடத்துல வரப்போகும் போது இந்த ஆளுநரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது பாஜக. இந்த ஆளுநருடைய எதிர்ப்பும் அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவு எதிரொலிக்கும் அப்படின்னு ஆல்ரெடி அப்படிங்கும்போது நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளே போடுவாங்கன்னா அது போட முடியாது, ரூல்ஸ் கிடையாது. அதே மாநிலத்தை சேர்ந்தவங்களை போட முடியாது. அதனால வேற யாராவது ஒரு புதிய நபராக தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் திரு ரவி அவர்கள் மாற்றப்பட இருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. அது உண்மைதானா? இல்ல, இந்த தீர்ப்புக்கு பிறகு ஒரு முக்கிய ஆலோசனையில் அமித்ஷா ஈடுபட்டிருப்பதாகவும் அடுத்த வாரத்திற்குள் புதிய ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற மாதிரி டெல்லியில இருந்து முக்கியமான தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஜூலை மாதம் வரைக்கும் அவருக்கு பதவி இருக்கு. இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இவருடைய ஆளுநரை தாண்டி இவர் செய்த அரசியல்ங்கிறது மிகப்பெரிய அளவு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு போயிருச்சு. தமிழ்நாட்டில் பெருசா எந்த ஆளுநருக்குமே இந்த அளவுக்கு எதிர்ப்பு கிடையாது. அப்படிங்கும்போது தேர்தல் அடுத்த வருடத்துல வரப்போகும் போது இந்த ஆளுநரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது பாஜக. இந்த ஆளுநருடைய எதிர்ப்பும் அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவு எதிரொலிக்கும் அப்படின்னு ஆல்ரெடி இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே ஆளுநருடைய மாற்றுறதுக்கான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதற்காக இப்ப இந்த தீர்ப்பு வந்த பிறகு இனிமேல் அங்க தொடர்வது ரொம்ப ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். நம்ம நாகரிகமா சொல்றோம், அந்த தர்மசங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஏன்னா ஒரு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநருக்கு எந்த அதிகாரமுமே இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட 10 தீர்மானங்களை உச்சநீதிமன்றமே நிறைவேற்றிருக்கு. அப்படிங்கிற போது ஆளுநர் அதிகாரத்தை முழுவதுமாக எடுத்திருக்காங்க, புடுங்கிருக்கு உச்சநீதிமன்றம் தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த வழக்குல. அப்படிங்கும் போது இனிமேல் அவர் ஆளுநராக தமிழ்நாட்டில் தொடர்வது தார்மீக ரீதியாக சரியா இருக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் அதான் சொல்றாங்க, உடனே நீங்க ராஜினாமா பண்ணுங்க, நீங்க ஆளுநர் பதவிக்கு உண்டான எல்லா தகுதியும் இழந்துட்டீங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே நீங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரெண்டாவது, இவரை வைத்துக் கொண்டு வர தேர்தலில் நீங்க கண்டிப்பாக பாஜக டிராவல் பண்ண முடியாது. அப்படி அந்த கோபம் பாஜக பக்கம் தான் திரும்பும். அப்படிங்கிறதுனால இவரை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த பிரச்சனையும் வந்த பிறகு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு தகவல் வருது. அடுத்த வாரத்திற்குள் தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. இல்ல, அடுத்த வாரம் புதிய ஆளுநர் அப்படின்னா உங்களுடைய பார்வையில யாரை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜகவுடைய தலைவராக மாறும்போது திரு அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஆளுநராக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய பார்வையில ஆளுநராக யாரை கொண்டுவதற்காக மேல பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, ஆர்எஸ்எஸ் தான் தீர்மானிக்கும் எல்லா பதவியும். கவுன்சிலர் நீங்க பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் தீர்மானிக்கிறது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய 9 சாமியார்கள் கொண்ட குழு தான் தீர்மானிக்கும். ஆல்ரெடி அவங்க ப்ரொபோசல்லாம் வச்சிருப்பாங்க ஆளுநர். அப்ப தமிழ்நாட்டுக்கு ஆளுநரை தேர்ந்தெடுப்பது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்ற மாநிலங்களுக்கு ஆளுநரை போட்டு அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமா இருக்கு. கேள்வி கேட்கிறான், கோர்ட்டுக்கு போறான். அப்படிங்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆளுநராக போடுவாங்க. அப்படிங்கும்போது நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளே போடுவாங்கன்னா அது போட முடியாது, ரூல்ஸ் கிடையாது. அதே மாநிலத்தை சேர்ந்தவங்களை போட முடியாது. அதனால வேற யாராவது ஒரு புதிய நபராக தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது லிஸ்ட் வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அப்படி யாருங்கிறது நம்ம திட்டமிட்டு அதை கணிக்க முடியாது. ஆளுநர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றின 10 தீர்மானங்களை நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான தீர்ப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அது எப்படின்னா, இந்த பொம்மை வழக்கு அப்படிம்பாங்க. பொம்மை வழக்கு தான் பல மாநிலங்களுக்கு முன்னுதாரணமான வழக்கு. அதாவது பொம்மைங்கிற ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த 356 பயன்படுத்தி ஆட்சி கலைக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வேற கட்சிக்கு போறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆட்சி கலைக்கப்படுது. உடனே அதை எதிர்த்து கர்நாடக நீதிமன்றத்துக்கு போறாரு. அங்க தள்ளுபடி செய்யப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. என்னுடைய ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னா அந்த வழக்கு 5 வருடம் நடந்து முடிந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் 8 பேர் அடங்கிய ஒரு பெஞ்ச் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு
மாநில அரசுகளே இந்த 356 பயன்படுத்தி கலைக்க முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதான் பொம்மை வழக்கும்பாங்க. அது ரொம்ப முக்கியமான வழக்காக பார்க்கப்படுது இன்னைக்கு வரைக்கும். ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய வழக்காக. அதாவது 2 அவைகளிலும் ஒரு மாநிலத்தை கலைக்கிறதுக்கு முன்னாடி விவாதத்தை நடத்திட்டு தான் நீங்க வந்து கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதான் பொம்மை வழக்கு தீர்ப்பு. அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு வந்து மிக மிக முக்கியமான ஒரு தீர்ப்பா பார்க்கப்படுகிறது. இந்த ஆளுநர் பதவி என்பதே வந்து சுதந்திரத்திற்கு பிறகு வெள்ளைக்காரன் என்ன அப்படியே ஆட்சி முறை செஞ்சான்னா அவனுக்கு அகில இந்திய அளவுல இந்தியாவுக்கு ஒரு ஜெனரல் கவர்னர் ஜெனரல் இருப்பான். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கவர்னர்கள் தான் இருப்பான், முதலமைச்சர் கிடையாது. இந்த கவர்னர்களை வச்சுதான் ஒவ்வொரு மாநிலத்தையும் மெட்ராஸ் மாகாணமா இருந்தது. சென்னை, கர்நாடகா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இதை சேர்ந்து மெட்ராஸ் மாகாணத்துக்கு ஒரு கவர்னர் இருப்பார். டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மெயினா இருக்கக்கூடியவங்க தான் இந்த கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அப்ப இந்த கவர்னர் முறைங்கிறது வந்து ஒரு வெள்ளக்காரன் காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு முறை. அப்புறம் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுறப்ப என்னன்னா வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டாலும் கூட அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் இங்க இருந்தாங்க. சில பதவிகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியில போனாங்க. சுதந்திரம் நமக்கு 47 கிடைச்சா கூட பல வெள்ளக்கார அதிகாரிகள் இங்க இருந்தாங்க, பல வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் காலி பண்ணி போனாங்க. அப்ப அந்த பதவி மட்டும் என்னன்னா அவங்களுக்காக வந்து முழுவதுமாக போன பிறகு மாத்திக்கலாம், அது ஒரு டம்மியான பதவியாக கான்ஸ்டிடியூஷன் வைக்கப்பட்டது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தா அதை எடுத்துடலாங்கிறதான் எல்லாருடைய இது. அது அன்னைக்கு அண்ணா அதான் சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னா அது ஒரு பவருமே இல்லாத ஒரு பதவி, எந்த விதமான ஒரு ஹானரபிள் போஸ்ட் தான், அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த அதிகாரம் இல்லாத ஒரு பதவியை பயன்படுத்தி கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஆட்டுவிக்கிற வேலையை பாஜக தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. அவருடைய ஆளாத மாநிலத்தில் எல்லாம் ஒரு பின் வழியாக வந்து கவர்னரை வச்சு ஆட்சி செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் நாராயணசாமியுடைய ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். கேரளாவில் ஆரிஃப் முகமது கானை வச்சு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். வெஸ்ட் பெங்காலில் அங்க இருக்கக்கூடிய கவர்னர் வச்சு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். தமிழ்நாட்டில் இந்த ஆளுநர் ரவி வந்த பிறகு என்ன நடத்திட்டு இருக்காருங்கிறது பாக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநரை வைத்து தொடர்ந்து அவங்க வந்து இந்த மாதிரியான குடைச்சல் கொடுக்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. திமுக வந்து சட்ட ரீதியாக இந்த வழக்கறிஞர் அணி, திமுக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மாநில சுயாட்சியை காப்பாற்றக்கூடிய ஒரு தீர்ப்பை திமுக வழக்கறிஞர்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. அப்படிதான் பார்க்கணும். இப்ப இதுல என்னன்னா, இப்போ இந்த வழக்கிலேயே வந்து ஒரு ஆளுநருக்கு உள்ள அதிகாரம் என்னங்கிறத ஆல்ரெடி உச்ச நீதிமன்றம் போட்டாங்க. ஆளுநருக்கு அதிகாரம் பல முறை வான் பண்ணியிருக்காங்க. நீங்க அனுப்பக்கூடிய மசோதாவை நீங்க நிறுத்தி வைக்க கூடாதுன்னு இருக்காங்க. ஆனா எவ்வளவு கால நிர்ணயம்ங்கிறது ஒரு சிக்கலாக இருந்துச்சு. அதை இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சா நீங்க 3 மாசத்துக்குள்ள அதை நீங்க நிறைவேற்றணும், திருப்பி அனுப்பணும். திருப்பி 2வது முறையாக நீங்க கொடுத்த அந்த திருத்தங்களை செஞ்சு திருப்பி ஒரு சட்டமன்றம் திருப்பி அனுப்புதுன்னா 1 மாசத்துக்குள்ள முடிவெடுக்கணுங்கிற அந்த கால நிர்ணயத்தை இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வரையறுத்திருக்கு. இது வரைக்கும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அது மாதிரியான ஒரு கால நிர்ணயம் இல்லாம இருந்துச்சு. இப்ப இந்த வழக்குல கொடுக்கப்பட்ட இந்த விஷயம்ங்கிறது வந்து இது எல்லா மாநிலத்திற்குமே இது ஒரு முன்னுதாரணமான வழக்கு. நீங்க ஆளுநர் எல்லா மாநிலத்திலையும் வச்சுக்கிட்டு இதை வந்து செய்ய முடியாது. இப்ப 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 10 மசோதாக்கள் நீங்க அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 10 மசோதாக்களுமே எல்லாமே கல்வி சார்ந்த மசோதாக்கள் தான். நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் நேரடியாக அந்த மசோதாக்களை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் பார்க்கணும். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மசோதா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மசோதா, பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்த மசோதா, டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மசோதா, எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக மசோதா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தினுடைய 2வது சட்ட திருத்த மசோதா, தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மசோதா, இது 2023, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மசோதா. இந்த 10 மசோதாக்கள் எல்லாமே கல்வி சம்பந்தப்பட்ட மசோதாக்கள். வேற எந்த மசோதாக்கள் இருந்துச்சா கூட பரவாயில்ல. இது முக்கியமாக உயர்கல்வி சம்பந்தப்பட்ட மசோதாக்களை இன்னைக்கு வச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் தமிழகத்துல வர ஆரம்பிச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம வந்து கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றமா இருக்கிறோம். அப்ப இவருடைய உள்நோக்கம் என்ன, தமிழ்நாடு எந்த வழியிலையும் வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 10 மசோதாக்கள் நிப்பாட்டி வச்சிருக்காரு. இன்னைக்கு நேரடியாக உச்ச நீதிமன்றம் வேற வழி இல்லாம நாங்களே இதை அமல்படுத்துறோங்கிற ஒரு கண்டிஷனோட இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தான். புதுசாக வந்து தேசிய கல்விக் கொள்கை இல்ல, தேசிய காவி கொள்கை அது அப்படின்னு சொன்னாரு. அப்ப கல்வி எல்லோருக்கும் பரவலாக கிடைத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த 10 மசோதாக்களையுமே வந்து நிறைவேற்றாம வச்சிருக்காரு. குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு, நிலுவையில போறாரு, எனக்கு அதிகாரம் இருக்குங்கிறாரு, நான் தான் முடிவெடுப்பேங்கிறாரு,
தொடர்ந்து பேசி நீங்க நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கொட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. உச்ச நீதிமன்றம் தன்னிச்சையாகவே அன்னைக்கு அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்து திமுக தொடுத்த ஒரு வழக்கு திமுகவுக்கு ஃபேவரா வந்திருக்கு. இந்த தீர்ப்புக்கு பிறகு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் கூட அண்ணாவுடைய அந்த வாக்கியத்தை மேற்கோள் காட்டி ஒரு ட்விட் போட்டிருக்காரு. இது கூட்டணிக்கான ஒரு மூவாவும் நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இது திமுக மட்டும்தான் இதை இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கூடுதலாக பாமகவும் இன்னைக்கு ஆளுநர் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது இது கூட்டணிக்கு ஒரு அச்சாரமா எடுத்துக்கலாமா? இல்ல, நம்ம அப்படி எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இன்னைக்கு ஒரு அங்கமா இருக்கு. பட் பாமகவை பொறுத்தவரைக்கும் சமீப காலமாக இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த நீட்டா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், தொகுதி மறுசீரமைப்பா இருக்கட்டும், மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே திமுக மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியிலுமே அதை எதிர்த்து போராடுறாங்க. அப்படிங்கும் அதிமுகவுமே நமக்கு இந்த டிமானிட்டேஷன் எடுத்து போராடி இருக்காங்க. இப்ப வக்பாரிய சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க அதிமுக. ஆனா பிஜேபி கூடி நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஸ்டாண்ட் எல்லாம் எடுக்காம தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. அதனால அவங்க வந்து வழி இல்லாம ஆதரிக்கக்கூடியவங்க. இதனால வந்து கூட்டணி மாற்றம், கூட்டணிக்கான தூது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆல்ரெடி அங்க கூட்டணி இருக்காங்க. அதுல ஒரு என்ன சிக்கல் இருக்குன்னு ஓப்பனா சொல்லணும்னா, திமுக கூட்டணிக்கு பாமக வருகிற பட்சம் திமுக கூட்டணியே அங்க ஒரு பெரிய அளவுல ஒரு சலசலத்து போகக்கூடிய சிக்கல் இருக்கு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டோம். பாமக பாஜக 2 பேர் கூட எப்போதும் கூட்டணியிலன்னு ஒரு கட்சி இந்தியாவிலே சொன்ன ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். ஒரு கட்சியோடு நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு தைரியமாக டிக்ளேர் பண்ண ஒரு கட்சி தான் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். இந்தியாவில் எந்த கட்சிக்கும் அந்த தில்லு கிடையாது. அதை வந்து நம்ம தைரியமா சொல்லலாம். ஒரு கட்சி சொல்லுது, இந்த 2 கட்சியோடு நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் நேரடியாக கூட்டணி கிடையாது, அவர்கள் கூட்டணி வச்சிருக்க கட்சியோட நாங்கள் கூட்டணி கிடையாது, இது காலங்காலத்துக்கு அழியாத ஒரு சாசனம் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது திமுக கூட்டணியில் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு மிகப்பெரிய மேஜர் பார்ட்டி. அதை இழுக்கிறதுக்கு தான் பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள வருவதற்கான அங்க வாய்ப்பே இல்லை, கேட்டு பெருசா அடைக்கப்பட்டிருக்கு. அதனால கூட்டணிக்கான அச்சாரம், கூட்டணிக்கான தூதுங்கிறது நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை எதிர்த்தா தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும் எல்லா கட்சிகளும். இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பா பார்க்கப்படுகிறது. மாநில உரிமைகளை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு தீர்ப்பா பார்க்கப்படுகிறது. எதிர்த்து நம்ம வந்து பேசினா இங்க அரசியல் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.